வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒரு நாளும் மறந்துவிடாதே. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக்கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கும். நல்லதை நினை, நல்லதே நடக்கும். சரியாக நினை, சரியாகவே நடக்கும். ஒழுங்காக நினை, ஒழுங்காகவே நடக்கும். தெளிவாக நினை, தெளிவாகவே நடக்கும். யோசிக்காமலே எடுத்த முடிவுகள் அனைத்துமே யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும். சுயமரியாதையை இழந்துதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த இலவு வாழ்க்கை தேவையே இல்லை. வாழ்க்கையில் சிலவற்றை விளையாட்டாகவும் சிலவற்றை அலர்ட்டாகவும் எடுக்க பழகிக்கணும். இரக்க மனமும் இரும்பாகி போகிறது சிலர் சுயநலவாதியாகும் போது. கல்லூரியிலும் கற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கை பாடத்தை அனுபவங்களும் இழப்புகளும் கற்றுத்தருகின்றன. காலம் கொஞ்சம் வித்தியாசமானது. அழுததை நினைத்து சிரிக்க வைக்கும், சிரித்ததை நினைத்து அழ வைக்கும். ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது. அமைதியாக இருப்பவர்கள் பேசும் உண்மையை விட சத்தமாக பேசுபவர்கள் பேசும் பொய்யுக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகம். வாய்ப்பு என்பது வடை மாதிரி. நாம தான் காக்கா போல தேடி போய் தூக்கணும். பீஸா மாதிரி வீடு தேடி வரும்னு காத்திருக்க கூடாது. கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை. அது மலை அளவு ஆகும்போது மனமும் மறுத்து போகும். வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான். ஒன்று நடந்தேதான் தீரும் என்றால் அதில் கவலைப்பட என்ன இருக்கிறது? துன்பமும் தோல்விகளும் நாம் விரும்பாமலே நம்மை தேடி வந்ததை போல் நாம் விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் வந்தே சேரும். நம்பிக்கையுடன் நடைபோடுவோம். வானுக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை. உங்கள் முயற்சிக்கு என்றும் தோல்வி இல்லை. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலகி விடுவதே சிறப்பான பதிலடி. அழகுதான் முதலில் அருகில் அழைத்து வந்தாலும் அன்புதான் கடைசி வரை அழைத்து செல்லும். உங்கள் சோகங்களை மணலில் எழுதுங்கள், மறைந்து போகும். உங்கள் மகிழ்ச்சியை கல்லில் செதுக்குங்கள், என்றும் நிலைத்திருக்கும். வாழ்வது எப்படி என்று புலம்பாதே. காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை கிடைக்கும் இடம் தெரிந்தா பறக்கிறது. வாழ்க்கையின் உண்மை இதுதான். ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது. அது கிடைக்கிற அப்போ அந்த ஆசையே இருக்காது. நமது திறமைகளையும் ஆற்றல்களையும் சக்தியையும் பலரது அமைதிக்காகவும் மன நிறைவுக்காகவும் செலவழித்தால் அதுதான் உண்மையான ஆனந்தமான வாழ்வு. ஒரு மனிதனை அழிக்கும் ஆயுதம் போராமை, ஒரு மனிதனை காக்கும் ஆயுதம் அன்பு மட்டுமே. எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல. என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு. அனைத்தையும் அழகாக்குவது நமது மனமே, அனைத்தையும் சிறப்பாக்குவது நமது குணமே. வாழ்க்கையில் பலரோடு பழகலாம், ஆனால் சிலரோடு மட்டுமே பயணிக்க முடியும். சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயும் விற்றுவிடலாம். சொல்லில் கடுமை இருந்தால் தேன் கூட விற்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை. நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும். இரவு என்ற ஒன்றையும் உறக்கம் என்ற ஒன்றையும் நீ படைக்காமல் இருந்திருந்தால் மனிதன் 20 வயதுக்கு மேல வாழவே மாட்டான். தூக்கு கைதிக்கு கூட கடைசி ஆசை கேட்கப்படுது. கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டிடம். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கையே. யாரும் தானாக மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாறுகிறோம். நல்லவராக, கெட்டவராக, ஏமாளியாக, அறிவாளியாக, முட்டாளாக. மீண்டும் சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. நன்றி. தேங்க்யூ.